என்ன பண்ணாரு? எனக்கு எது டைம் சரியில்ல வித்துருன்னு சொல்லி வித்துட்டாங்களாமாக்கா. குமார் சகோ கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எது சரியில்லைன்னு சொல்லி வீட வைக்க சொல்லிட்டாரா? ஆமாங்கக்கா. உங்க வீடு அது? எதுங்கக்கா? ஆ? கண்ணம்பதியில் இருந்ததுங்களா? அது உங்க வீடு. ஆமாங்க. உங்க அப்பா கொடுத்த வீடா? எதுக்கா? உங்க அப்பா சம்பாத்தியம் பண்ணதா நீங்க சம்பாத்தியம் பண்ணதா? நாங்க இங்க சம்பாதிச்சு அப்பா சம்பாதிச்சதுங்க. அந்த ஆளுக்கு ஏதோ நீங்க வீடு வச்சிருக்கிறது பிடிக்கல போல, ஏதோ சொல்லி மடியில இப்படி உட்காந்துக்கிட்டா நான் எப்படி எழுந்துச்சு போவேன்? துடிலூர் வந்து இப்ப இருக்கிறதுங்க லவாக்கா. இப்போ துடியலூர் என்று சொல்லிட்டீங்களே, அதாவது ஏற்கனவே சொல்ல. என்ன மீன் தம்பி? எவ்வளவு? எவ்வளவு? அது முள்ளாவில் இருக்கும். முள்ளு இருக்குன்றாங்க உடனே லைவ்ல இருக்கிறவங்க எல்லாம். மீனுன்னா முள்ளு இருக்கத்தான் செய்ய முடியாது. பேசுங்க. குமார் சகோ ஹார்ட் கொடுக்குறாங்க பாருங்க. வணக்கம் நிலா ப்ரோ. வரேன். ஒருத்தர் வந்து முள்ளே இல்லாம ஜிலேபி மீனை கட் பண்ணுவார். கவுண்டம்பாளையத்தில் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க நிலவன் சொல்றாங்க லாவண்யம்மா. கவுண்டம்பாளையம் அது நம்ம 1 கிலோமீட்டர். இங்கெல்லாம் மலைங்க. துடியலூர் வெள்ளக்காடு. துடியலூர் வெள்ளைக்கிணறு. எனது அத்தை இருக்காங்க நிலவன் தம்பி. அப்பாவோட தங்கை கவுண்டர் மில் அருகில். வசந்தாக்கா தான் நம்ம ஏரியாங்க. வெள்ளக்கிணறு, துடியலூர், கவுண்டர் மில், இதெல்லாம் நம்ம ஜங்ஷன். நிலா ப்ரோ ட்ரை பண்றேங்க ப்ரோ. சாமியார் யார் பேருங்கக்கா? சாமியார் கவுண்டம்பாளையம் போகும்போது அந்த வழியாக தான் போய் நிலவன். இப்போ நான் கவுண்டம்பாளையம் ஒரு இடத்துக்கு பர்ச்சேஸ் போறேன்க்கா. பர்ச்சேஸ் போயிட்டு காட்டுறேங்க. வண்டி வேற பெட்ரோல் அடிக்க முட்டை. நேற்று வழியில எங்காவது ட்ரை ஆனாலும் தெரியாதுங்க. நேற்று நிறைய இடத்துல சுத்திட்டேன். கவுண்டம்பாளையம் போகும்போது அந்த வழியா தான் போவேன். சாமியார் அப்படி அவர் பேரு. யாரு பேரு? நிலவன். யாரு பேருங்கக்கா சாமியார்? நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க, ஸ்பீடா பேசுங்க.
சாமியார் அப்படி அவர் பேரா?